வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இது வந்து பொங்கல் சீசன் இல்லையா? இந்த நேரத்துல எங்க பார்த்தாலும் இந்த ஃப்ரெஷ்ஷான பச்சை மஞ்சள் நமக்கு கிடைக்கும். பச்சை மஞ்சள் வந்து அவ்வளோ ஆரோக்கியமானது. நம்ம ஆல்ரெடி வந்து மஞ்சள் இலை யூஸ் பண்ணி எப்படி ரசம் பண்றது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். நீங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்க. இன்கேஸ் மிஸ் ஆயிருந்தா அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க பாருங்க. அதுல நீங்க கேட்டிருந்தீங்க இந்த பச்சை மஞ்சளை யூஸ் பண்ணி என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு. நிறைய ரெசிபிஸ் பண்ணலாம். இன்னைக்கு நம்ம ஒரு ரெசிபி பார்க்கலாம். ரொம்ப ஈஸியா பண்ணக்கூடிய பச்சை மஞ்சள் தொகையல். இது வந்து தொகையல் அப்படிங்கிற மாதிரி சாதத்துக்கு நம்ம பிசைஞ்சும் சாப்பிடலாம், டிஃபனுக்கு தொட்டும் சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். பண்றது ரொம்ப ஈஸி. ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க இந்த பச்சை மஞ்சள் யூஸ் பண்ணி ஈஸியா டேஸ்டியான ஒரு தொகையல் எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம இது வந்து பொங்கலுக்கு வாங்கியிருப்போம் இல்லையா? இந்த மஞ்சள்ல இருந்து நம்ம ஒரு தொகையல் அரைக்கலாம். இந்த மஞ்சள் இருக்கு இல்லையா, இது வந்து தாய் மஞ்சள் அப்படின்னு சொல்றது. இது மண்ணுல நம்ம நட்டு வச்சிட்டோம் அப்படின்னா அழகா வந்து நமக்கு முளைச்சிடும். இந்த எக்ஸ்ட்ராவா இருக்கு இல்லையா, இது வந்து வேர் மஞ்சள் அப்படின்னு சொல்றது. இப்ப நான் வந்து இது நட்டு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ண போறேன். அதனால இந்த வேர் மஞ்சளை மட்டும் இப்ப நம்ம தொகையலுக்காக உடச்சி எடுத்துக்கலாம். ஒருவேளை நீங்க இதை நட்டுலாம் வைக்க போறது இல்லைன்னா இதுவும் நீங்க சேர்த்து கூட தொகையலுக்கு யூஸ் பண்ணலாம். பாருங்க, இவ்வளவு மஞ்சள் கிடைச்சிருக்கு. இதை வந்து தோல் சீவிட்டு சின்ன சின்ன பீசஸா நம்ம கட் பண்ணிக்கலாம். தோல் ஈஸியா வந்துடும். பாருங்க, இதை ஆல்ரெடி நல்லா வந்து நான் வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நான் மஞ்சள்ல வந்து மண்ணு நிறைய இருக்கும். பாருங்க, தோல் சீவியாச்சு. இதுக்கப்புறம் சின்ன சின்ன பீசஸ் அப்படியே ரவுண்ட் ரவுண்டாவும் கட் பண்ணிக்கலாம், இல்ல பொடி பொடியாவும் கட் பண்ணிக்கலாம், நம்ம இஷ்டம். நான் இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணி எடுத்துக்க போறேன். இதே மாதிரி எல்லா மஞ்சளையும் கட் பண்ணி எடுத்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்படியே ஸ்லைஸ் ஸ்லைஸா கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெயில வதக்கினா நல்லா டேஸ்டா இருக்கும். இல்ல நீங்க எப்படி ரெகுலரா யூஸ் பண்ண எண்ணெய் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் இந்த நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, இந்த மஞ்சள் சேர்த்துருவோம். இதை நல்லா வதக்கிக்கணும். இது நல்லா வதக்கிறதுனால மஞ்சள்ல ஒரு ஷார்ப்னஸ் ஒன்று இருக்கும் இல்லையா, சாப்பிடும்போது நமக்கு ஒரு மாதிரி விறுவிறுன்னு இருக்கும். அது கொஞ்சம் கம்மியாகும். இந்த மஞ்சள் வதங்கும் போதே ஒரு சின்ன கட்டி பெருங்காயத்தை சேர்த்துக்கலாம். பெருங்காயம் வந்து நல்லா வறுபட்டுடும். காரத்துக்கு நான் 4 மிளகாய் வத்தல் சேர்க்கிறேன். நீங்க அப்படி தகுந்த மாதிரி கூட கம்மி சேர்த்துக்கலாம். மிளகாய் வத்தல் பெருங்காயம் எல்லாமே வந்து நல்லா வறுபட்டாச்சு. இதுல எண்ணெய் ஒரு 10 மிளகு சேர்த்துக்கலாம். சின்ன பீஸ் புளி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிப்போம். மிளகும் வறுபட்டுடும், புளியும் கொஞ்சம் சாஃப்ட் ஆயிடும். மஞ்சள்லாம் வந்து நல்லா வதங்கி சுருங்கி வந்திருக்கு. மிளகாய் பெருங்காயம் புளி எல்லாமே நல்லா வறுபட்டாச்சு. இப்போ ஃப்ரெஷ்ஷா திருவிட தேங்காய் துருவல் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துப்போம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சூட்லயே தேங்காய் கொஞ்சம் லேசா வறுபட்டா போதும். நம்ம வறுத்ததெல்லாம் நல்லா சூடு ஆறியாச்சு. இப்போ மிக்சி ஜார்ல எடுத்துட்டு இருக்கேன். இந்த தொகையலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் தண்ணி சேர்க்காம அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து குறைப்பா நம்ம எப்பயும் தொகையலுக்கெல்லாம் அரைப்போம் இல்லையா, அது மாதிரி அரைச்சி எடுத்துப்போம். பாருங்க, அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இந்த மாதிரி ஒரு குறைப்பா நம்ம அரைச்சிக்கணும். இது சாதத்துக்கு அப்படின்னா இந்த மாதிரி நம்ம அரைச்சிக்கணும், லேசான ஒரு குறைப்போட. டிஃபனுக்கு தொட்டுக்கிறதுக்கு அப்படின்னா கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம நைஸாவே அரைச்சிக்கலாம். சாதத்துக்கு நம்ம எப்பயுமே தாளிக்கிறது இல்லை, அப்படியே தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த டிஃபனுக்குன்னா கடுகு உளுத்தம் பருப்பு பெருங்காயம் கருவேப்பிலை நம்ம தாளிச்சு கொட்டிக்கலாம். இது சாதத்துக்கு பிரசந்திக்கிறதுக்காக தான் நான் இன்னைக்கு பண்ணிருக்கேன், நான் தாளிக்க போறது இல்லை. ஆரோக்கியமான பச்சை மஞ்சள் தொகையல் சர்விங்க்கு ரெடி. பச்சை மஞ்சள் தொகையல் சூடா சாதத்துல பிசைஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப அருமையா இருக்கும். அந்த சூடான சாதம் எடுத்துட்டு இருக்கேன். அதுல கொஞ்சமா நெய் அல்லது நல்லெண்ணெய் எது வேணாலும் விட்டுக்கலாம். நமக்கு தேவையான அளவு தொகையில போட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா இவ்வளோ அருமையா இருக்கும். தொகையலுக்காக கட் பண்ணும் போதும் சரி, இல்லை வதக்கும் போதும் அரைக்கும் போதுமே இவ்வளோ ஒரு வாசனையா இருந்தது. இன்னைக்கு நான் வந்து வெண்டைக்காய் கறி பண்ணியிருக்கேன். வெண்டைக்காய் கறியை தொட்டு இந்த பச்சை மஞ்சள் தொகையல் சாதத்தை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். அட்டகாசமா இருக்கு. ரொம்பவே டேஸ்டியா இருக்கு. ரொம்ப காரம் இல்லை, நல்ல மைல்டா இருக்கு. கொஞ்சமா மிளகு சேர்த்துருக்கோம். இருந்தாலும் மொத்தத்துல இது வந்து இந்த மஞ்சளோட வாசனை தான் வந்து தூக்கலா இருக்கு. நம்ம நல்லா வதக்கிட்டதுனால அதுல ஒரு ஷார்ப்னஸ் இருக்கும் பாத்தீங்களா, அப்படியே வாயில அப்படியே நாக்குல பட்டது மாதிரி சுருன்னு இருக்குமே, அது சுத்தமாவே இல்லை. சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. இதுவே நம்ம டிஃபனுக்கு தொட்டுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுன்னு கொஞ்சம் நைஸா அரைச்சிட்டு கடுகு உளுத்தம் பருப்பு பெருங்காயம் கருவேப்பிலை தாளிச்சு கொண்டுட்டோம்னா இட்லி தோசை சப்பாத்தி எல்லா டிஃபனுக்குமே தொட்டு சாப்பிடலாம். இந்த சீசன்ல மட்டும்தான் நம்ம இந்த ரெசிபி பண்ண முடியும். இப்ப மஞ்சள் வாங்கி நம்ம கிளீன் பண்ணி
அதாவது நல்லா வாஷ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம் அப்படின்னா 3 மாசம் வரைக்கும் கெட்டு போகாது. இந்த 3 மாசமும் தாராளமா நம்ம இந்த பச்சை மஞ்சளை யூஸ் பண்ணலாம். இப்போ எல்லார் வீட்லயுமே பொங்கலுக்கு வாங்கினா பச்சை மஞ்சள் இருக்கும். இதே மாதிரி நீங்க தொகையில அரைச்சி சாப்பிட்டு பாருங்க. அதுக்கப்புறம் இந்த தொகையில அரைக்கிறதுக்காகவே நீங்க மஞ்சள் வாங்கிடுவீங்க. எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.